ஆகாஷ் ஆபீஸுக்கு வந்த சூர்யா என்ன செய்ய போகிறான்? ஆகாஷுக்கு பாடம் புகட்ட சர்வா போட்டிருக்கும் திட்டம் என்ன? டைகர் தான் சர்வா என்பதை ஆகாஷ் தெரிந்து கொள்வானா? குயின்சி சர்வாவிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் அவனை அந்த ஆபீஸிலேயே வேலை செய்ய சம்மதிக்க வைத்திருக்க, இன்னொரு பக்கம் சூர்யா ஆகாஷை சந்திக்க அவன் ஆபீஸுக்கு வந்திருந்தான். ஹலோ மிஸ்டர் சூர்யா சார், குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டு அவனிடம் கை நீட்டினான். அவனை நிமிர்ந்து மட்டும் பார்த்த சூர்யா பதிலுக்கு கை நீட்டவில்லை. சாதாரணமாக சிரித்தான். ஏற்கனவே சூர்யா சேரில் அமர்ந்திருந்ததால் தானும் எதிரே இருந்த சேரில் அமர்ந்த ஆகாஷ், என்ன பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரம் நீங்களே வந்திருக்கீங்க, என்ன விஷயம் என்று கேட்ட ஆகாஷுக்கு மனதுக்குள் பல எண்ணங்கள் இருந்தாலும் இதற்காகத்தான் சூர்யா வந்திருப்பான் என்று அவனால் கணிக்க முடியவில்லை. கூடவே அவர் என்ன வேலையா வந்திருந்தாலும் சரி, போகும்போது டைகர் கிட்ட நமக்கு தேவையானதையெல்லாம் கேட்க சொல்லி இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் என்று மனதிற்குள் நினைத்த ஆகாஷ் முகத்தில் ஆசை சிரிப்பு தோன்ற அதை பார்த்த சூர்யா தனக்குள் சிரித்துக் கொண்டான். பிறகு, டைகர் உங்களுக்காக கிஃப்ட் அனுப்பியிருக்காரு, அதை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன் என்று கூறியவன் தனது சூட்கேஸை எடுத்து டேபிள் மீது வைத்து அதை திறந்தான். என்னவா இருக்கும்? என்ன கிஃப்ட் கொடுத்திருப்பாரு? டைகரே கொடுத்திருக்காருனா பெரிய விஷயமாதான் இருக்கும் என்று நொடிக்குள் பல விஷயங்களை யோசித்த ஆகாஷால் அவன் திறந்து எடுத்துக் கொடுக்கும் வரை பொறுமையாக இருக்க முடியவில்லை. கண்டிப்பா டைகர் மெம்பர்ஷிப் கார்டை தான் எனக்கு அனுப்பியிருப்பாரு என்று ஆசையோடு அவன் எட்டி எட்டி பார்க்க, நிமிர்ந்து பார்த்த சூர்யா என்ன என்பது போல புருவம் உயர்த்தினான். சார், உங்களுக்கு என்ன கொண்டு வர சொல்லட்டும்? டீ, காஃபி, ஜூஸ் என்ன குடிப்பீங்க என்று பவ்யமாக ஆகாஷ் கேட்க, இல்ல, நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன், ஆல்ரெடி உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன், இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே அந்த சூட்கேஸிலிருந்து ஃபைலை வெளியில் எடுத்து வைத்தான் சூர்யா. என்ன ஃபைலாயிருக்கும் என்று ஆர்வம் அடங்காமல் அதையும் சூர்யாவையும் மாறி மாறி பார்த்தான். இதுதான் டைகர் உங்களுக்காக கொடுத்த கிஃப்ட் என்று சூர்யா சொல்ல, அந்த ஃபைலில் என்ன எழுதி இருக்கிறது என்று தெரியவில்லை என்றாலும் நிச்சயம் டைகர் மெம்பர்ஷிப் கார்டு இல்லை என்பது மட்டும் ஆகாஷுக்கு தெரிய அவன் முகம் சுருங்கி போனது. பிறகு அந்த ஃபைலை எடுத்து ஆர்வமாக படிக்க ஆரம்பித்த ஆகாஷின் முகம் அதிலிருந்த சில வரிகளை படித்ததிலேயே மாறிப்போனது. முழுதாக படித்து முடித்தவன், இது என்ன, இது எதுக்கு இப்படியெல்லாம் என்று பேச்சு வராமல் தடுமாற அவனுக்கு இதயத் துடிப்பே நின்று விடுவது போல இருந்தது. பெருமூச்சோடு அவனை பார்த்த சூர்யா, நீங்க படிச்சது கரெக்ட் தான், டைகர் அவரோட ஷேர்ஸை எல்லாம் திரும்ப வேணும்னு சொல்லி இருக்காரு, அதுக்கான லீகல் நோட்டீஸ் தான் இது என்று தெளிவாக கூற, இன்னும் அதிகமாகவே அதிர்ந்த ஆகாஷுக்கு தலை சுற்றியது. ஒருவேளை இதெல்லாம் பிராங்கா இருக்குமா என்று ஏதேதோ கற்பனை செய்த ஆகாஷ் மீண்டும் அந்த ஃபைலை திறந்து தெளிவாக படிக்க, சூர்யா கூறியது போலத்தான் அதில் எழுதியிருந்தது. ஆனா சார், எதுக்காக இப்படி பண்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? திடீர்னு டைகர் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாரு என்று பதட்டத்தோடு கேட்ட ஆகாஷுக்கு பதில் தெரிந்தே ஆக வேண்டும் என்ற துடிப்பு உள்ளே இருந்தது. ஆனால் சூர்யாவிடமிருந்து பதில் வரவில்லை. பதில் சொல்லுங்க சார், இன்னும் 2 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் இருக்கு, அப்புறம் ஏன் திடீர்னு ஷேர் எல்லாத்தையும் திரும்ப கேட்கிறாரு என்று அடுத்தடுத்து ஆகாஷ் கேட்டுக்கொண்டே போக, நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டா உங்ககிட்ட காட்ட சொல்லி டைகர் ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்காரு என்று சொன்ன சூர்யா தனது போன் ஸ்கிரீனை அவன் பக்கம் திருப்ப, அதில், உன் கண்ணுக்கு தெரியறது எல்லாமே உண்மை கிடையாது, பார்வைக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு என்று எழுதி இருக்க, ஏற்கனவே பயம், பதட்டம் என்று உணர்வு குவியலாக இருந்த ஆகாஷுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன இது? இந்த மெசேஜுக்கு என்ன அர்த்தம்? டைகர் என்ன சொல்ல வராரு என்று சூர்யாவிடம் திருப்பி கேட்க, போனை பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொண்ட சூர்யா, நான் உனக்கு புரியற மாதிரி தெளிவா சொல்றேன், உங்க கம்பெனியில இருக்கிற டைகரோட ஷேர்ஸை திரும்ப வாங்கி உங்களுக்கே விற்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு, அந்த ஷேர் எல்லாத்தையும் உங்களால வாங்க முடியுமா என்று சூர்யா கேட்க, அதற்கும் அதிர்ச்சி அடைந்தவன், எதுக்காக இப்படியெல்லாம் பண்றீங்க? நாம தான் ஏற்கனவே கான்ட்ராக்ட் போட்டிருக்கோமே, என் கம்பெனியில எப்போ எல்லா ஷேர்ஸையும் திரும்ப வாங்க முடியுதோ அப்பதான் எங்களால வாங்க முடியும், இப்போ மொத்தமா அதை வாங்குற அளவுக்கு கம்பெனியில ஃபண்ட்ஸ் இல்ல, இப்போ இந்த நேரத்துல நீங்க இப்படி பண்றது சரியில்லை என்று பயம் கலந்த பதட்டத்தோடு கேட்டான் ஆகாஷ். எதுக்கு இப்போ நீ இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? உன்னோட கம்பெனியை முழுக்க முழுக்க
உனக்கே சொந்தமாக்கிக்க உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை யூஸ் பண்றதை விட்டுட்டு எதுக்கு பயந்து புலம்பி இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுற என்று சூர்யா சிரித்துக்கொண்டே கேட்க ஆகாஷ் முகம் இன்னும் பதட்டமாகத்தான் இருந்தது. பிறகு எழுந்து நின்ற சூர்யா, உங்க 70% ஷேர்ஸை 2 வாரத்துக்குள்ள நீங்க டைகர் கிட்ட இருந்து வாங்கி ஆகணும், இல்லனா பின் விளைவுகள் மோசமா இருக்கும் என்று அழுத்தமாக கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அவன் சென்ற பின்பு அப்படியே பொம்மை போல நாற்காலி மீது சரிந்தான் ஆகாஷ். இன்னொரு பக்கம் ஆபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தான் சர்வா. லஞ்ச் டைம் வந்திருக்க சர்வாவிற்கு பசி எடுத்தது. நாம ஏன் இன்னைக்கு டைகருக்கு சொந்தமான ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடக்கூடாது? சூர்யா கொடுத்த இந்த டைகர் கார்டை யூஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று யோசனை செய்த சர்வா தனது ஃபைல்கள் அனைத்தையும் அடுக்கி வைத்துவிட்டு கிளம்ப தயாராக டாக்குமெண்ட்டுடன் உள்ளே நுழைந்தாள் மாயா. சர்வா மாயாவை பார்த்து என்னவென்று கேட்க அந்த டாக்குமெண்ட்டை அவனிடம் கொடுத்தவள், இப்ப வரைக்கும் எவ்வளோ மெட்டீரியல் ரெடியாகி இருக்குங்கிற டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு சார் என்று கூறினாள். அதை பிரித்து படித்தான் சர்வா. இதுல மண்டே நாம வாங்கின மெட்டீரியல்ஸோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிருக்கேன் சார். அண்ட் இப்ப வரைக்கும் 20 கேமரா ரெடியாகி இருக்கு என்று அடுத்தடுத்து அவள் தகவல்கள் கூற, நல்ல விஷயம்தான். ஆனா இன்னைக்கும் 20 கேமரா மட்டும் பண்ணுனா நாளைக்குள்ள நம்மளால இந்த ஆர்டரை முடிக்க முடியாது. கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசி இன்னைக்கு ஒரு 30 கேமராஸ் பண்ண சொல்லுங்க என்று சர்வா யோசனையுடன் சொல்ல, அவங்க கிட்ட நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒருவேளை இன்னைக்கு முடிக்க முடியலனா நாளைக்கு எல்லாரும் சீக்கிரமாவே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 3 மணிக்குள்ள 100 கேமரா ரெடி ஆயிடும் என்று அவள் நம்பிக்கையோடு கூற, நல்ல விஷயம், நீங்க இவ்ளோ இன்வால்மெண்டோட ஒர்க் பண்றதை பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு என்று கூறிய சர்வா, ஓகே லஞ்ச் டைம் வந்துருச்சு, நீங்க போய் சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்டு வரேன், மத்ததெல்லாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே போனை எடுத்து பாக்கெட்டில் வைத்து வெளியே செல்ல தயாராக, சார் நானும் லஞ்சுக்கு வெளியே தான் போறேன், நாம 2 பேரும் சேர்ந்து போலாமா என்று தயங்கிக் கொண்டே கேட்டாள். அவளை திரும்பி பார்த்து சர்வா, என் கூட லஞ்ச் சாப்பிடணுமா என்று கேட்டதும் வேகமாக ஆமாம் என்பது போல் சிரித்துக்கொண்டே தலையாட்டினாள் மாயா. சர்வாவும் சரி என்று தலையாட்டிவிட்டு அவளை அழைத்துக் கொண்டு வெளியே வந்தான். குயின்சி எப்போது சர்வாவிடம் மன்னிப்பு கேட்டாளோ அப்போதே சர்வா சாதாரண ஆள் இல்லை, அவனுக்கு பின்னால் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று மாயாவிற்கு புரிந்து போனது. அதனால் அவனோடு நல்ல நட்பில் இருந்தால் பிற்காலத்தில் அது தன் கரியருக்கு உதவியாக இருக்கும் என கணக்கு போட்டு வைத்திருந்தாள். பின் இருவரும் பார்க்கிங் ஏரியாவில் இருந்த சர்வாவின் காரில் ஏற வெளியிலிருந்து அந்த காரை பார்த்த மாயாவின் முகம் மாறியது. ஆனால் உள்ளே ஏறியதும் மாடர்னாக இருக்கும் காரை பார்த்ததும் அதே முகம் அடுத்த நொடியே பிரகாசமாக மாறிட, நான் நினைச்ச மாதிரி இவர் சாதாரண ஆள் இல்ல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள், நாம சாப்பிட எங்க போறோம் சார் என்று அவனிடம் கேட்டாள். காரை ஸ்டார்ட் செய்த சர்வா ஈகிள் ஹவுஸ் என்று கூற அந்த பெயரை கேட்டதும் மாயாவிற்கு சிரிப்பு வந்தது. இருப்பதிலேயே மிகவும் விலை உயர்ந்த ஹோட்டல் என்றால் அது ஈகிள் ஹவுஸ் தான். அங்கு எப்படி இவரால் செல்ல முடியும் என்று நினைத்தவள், என்கிட்ட சும்மா ஜோக் பண்றார் போல என எண்ணிக்கொண்டாள். ஆனால் சில நிமிடங்களிலேயே ஈகிள் ஹவுஸ் ஹோட்டல் முன்னால் சர்வா காரை நிறுத்திவிட்டு இறங்க அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்து அந்த இடத்தை பார்த்து கொண்டே நிற்க, உள்ள வரீங்களா இல்ல இங்கேயே இருக்க போறீங்களா என்று சர்வா கேட்டதும் உடனே தலையாட்டிவிட்டு அவன் பின்னால் ஹோட்டலுக்குள் நுழைந்தாள். இங்கு சாப்பிட வேண்டும் என்றால் பரம்பரை பணக்காரராக இருக்க வேண்டும், இல்லை முந்தின நாள் லாட்டரி டிக்கெட்டை வென்றிருக்க வேண்டும் என பலர் கூறி அவள் கேட்டிருக்கிறாள். அதனால் இப்போது கூட தன்னை இங்கு சாப்பிட அழைத்து வந்திருப்பதை அவளால் நம்ப முடியவில்லை. இருவரும் உள்ளே நுழைந்த நேரம், ஏய் அங்க பாரு யார் வந்திருக்கிறதுன்னு என்று பின்னாலிருந்து குரல் கேட்க திரும்பி பார்த்தான் சர்வா. வேறு யாருமில்லை, காமினிதான் ஜகனிடம் சர்வாவை பார்த்து அவ்வாறு கூறியிருந்தாள். ஹே சர்வா என்று காமினி ஜகன் இருவரும் அவனிடம் ஓடிவர சர்வா அமைதியாக இருவரையும் பார்த்தான். அருகில் வந்ததும் ஜகன், உனக்கு விஷயம் தெரியுமா, சர்வாவுக்கு வேலை போயிடுச்சு என்று கூறியவள் தூரத்தில் இருந்த கிருத்திக்கையும் தன்னிடம் அழைத்து விஷயத்தை சொல்லி சிரித்தாள். அவர்கள் போல சத்தமாக சிரிக்கவில்லை என்றாலும் சர்வாவை பார்த்து லேசான நக்கல் புன்னகை சிந்தினான் கிருத்திக். இப்போ சார் என்ன வேலை பார்க்கறீங்க, மறுபடியும் டெலிவரி பாய் ஆயிட்டியா என்று ஜகன் சிரித்துக்கொண்டே கேட்க அவர்கள் பேசுவதை புரியாமல் பார்த்த மாயா, யார் சார் இவங்க, என்னாச்சு என்று கேட்டாள். ஒண்ணுல, இவனுங்க கொஞ்சம் லூசுங்க, கண்டுக்காதீங்க
நாம சாப்பிட்டு கிளம்பலாம் என்று கூறிய சர்வா மாயாவோடு அங்கிருந்து நகர பார்க்க, நீ எதுக்கு இங்க வந்திருக்க சர்வா என்று போக விடாமல் அவனை தடுத்தான் ஜெகன். நாங்க இங்க சாப்பிட வந்திருக்கோம் என்று மாயா பெருமையாக கூற, என்னது இங்க சாப்பிட வந்திருக்கீங்களா என்று ஜெகன் காமினி இருவரும் சத்தமாக சிரித்துவிட்டு, இங்க சாப்பிட நிறைய பணம் செலவாகுமே, உனக்கென்னப்பா, நீ உன் பொண்டாட்டியோட காசுல நல்ல மஜாவான வாழ்க்கை வாழற என்று காமினி ஜெகன் இருவரும் மாறி மாறி பேசி சிரித்துக் கொண்டே ஹைஃபை கொடுத்து கொள்ள, கோபமாக இருவரையும் பார்த்த சர்வா, என்னால பணம் கொடுக்க முடியுமா முடியாதான்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை, உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க என்றான். அப்போது கிருத்திக் அருகில் வந்து நின்ற வெயிட்டர் ஒருவர், வெல்கம் சார், ஸ்பெஷல் கெஸ்ட் வரப்போறாங்கன்னு இப்பதான் கால் வந்துச்சு, நீங்க தானே அது? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.